இந்த மாலை வேளையிலும் ஒரு சிறு கூட்டமாக உங்களோடு சேர்ந்து வசனத்தை தியானிக்கவும், மிஷினரிகளுக்காகவும் மிஷினரி பணித்தளங்களுக்காகவும் ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவது, இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எபினேசர் அண்ணாவுக்காகவும் எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல நான் அண்ணன் சொன்னது போல நாங்கள் சம்பாரன் என்ற மாவட்டத்துல ஹர்னட்டார் என்ற ஒரு கிராமத்துல மிஷினரி பணியை செய்து வருகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைனாலும் கர்த்தர் இந்த ஜனங்களை நேசித்ததுனால குறுகிய காலத்துல கர்த்தருடைய கிருபையினால எங்க ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் அநேக ஜனங்கள் தேவனை தேடி வர்றதுக்கு இந்த ஆலயம் ஒரு காரணமாக இருந்தது. அநேக தேவன இடத்துல வராங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போது எங்க சபையில 50க்கும் மேற்பட்ட புதிதான நபர்கள் வராங்க. 50க்கும் மேற்பட்டவங்க ஞானஸ்நானம் பெற்றவர்களும் உண்டு. நான் இது கரண்ட்ல எத்தனை பேர் திருவிருந்துல பங்கெடுக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் நான் 50க்கும் மேற்பட்ட ஞானஸ்நானம் பெற்றவங்கன்னு சொல்றேன். ஆனா எங்களோட இந்த 6 வருட காலங்கள்ல திருமுழுக்கு பெற்றவங்களை குறித்து நாங்க எண்ணிக்கை என்னன்னா 100க்கும் மேற்பட்டவங்க எடுத்தாங்க. ஆனா இங்க இருக்கிற கால சூழ்நிலைகள் சில கட்டாயம் இதனால நிறைய பேர் பின்மாறி போயிட்டாங்க. அதனால நான் எங்க ஃபீல்டுல நாங்க என்ன ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய அளவில்லாத கிருபையினால சபை ஒரு பக்கத்துல நடந்து வந்த போதினும், ஆனா சபையில சரியான ஆண்களும் பெண்களும் சரிசமமான எண்ணிக்கை கிடையாது. எங்க சபையில இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக வர்றவங்க யாருன்னா தாரு என்ற ஆதிவாசி இன மக்கள் தான். ஆதிவாசி இன மக்கள்னு நம்ம சொல்லும் போது நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க, பண்டைய காலத்து மக்கள் ஒழுங்கா ட்ரெஸ் போட தெரியாது அப்படின்னு கிடையாது. ஆனா அவங்க உண்மையாலுமே மிகவும் அழகானவங்க. முதல்ல அவங்க படிப்பறிவு இல்லாம ஆதிவாசி இன மக்களா இருந்தாலும் இப்ப நிறைய பேரு பிள்ளைங்கள் காலேஜ் போறாங்க. ஆண்களும் அரசாங்க துறையில வேலை பார்க்கறாங்க. நிறைய முன்னேற்றம் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஆதிவாசி இன மக்கள் தான் எங்க சபைகளுக்கு அதிகமா வராங்க. தாரு இவங்கள நினைச்சுக்கோங்க. இவங்க எப்படின்னா இப்ப நம்ம ஊர்லயே ஒரு திருமணம்னா என்ன பண்ணுவோம்னா கிறிஸ்டியனிட்டிலேயே இப்ப என்னன்னா நிறைய பேர் ஜாதி மதங்களை பார்க்கலாம். அந்த மாதிரி இங்கே உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா திருமண காரியங்கள் வரும்போது அவங்க ஜாதிக்குள்ளேயே தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்க சர்ச்சில் துவக்கத்துல இருந்து நிறைய வாலிப பெண் பிள்ளைகள் வந்தாங்க. நல்ல வைராக்கியமா இருந்தாங்க. வசனம் போதிக்கிற அளவுக்கும் ட்ரெயின்ட் ஆனவங்களா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய திருமண காரியங்கள்னு வரும்போது அவங்க கிராமத்தோட ஒழுங்குமுறைகளுக்கும் அவங்க ஜாதியுடைய ஒழுங்குமுறைகளுக்கும் அவசியமா இருந்ததுனால ஒரு அந்நிய ஜாதியான ஆண்களோடும் திருமுழுக்கு பெற்ற ஆண்கள் சரியான பார்ட்னர் கிடைக்காதனால அந்நிய ஜாதி பெண்களோடும் திருமணம் செய்யறதுனால அநேகர் அப்படியே பின்மாறி போயிட்டாங்க. இங்க என்னன்னா பெண் பிள்ளைகளுக்கு திருமணமாகும் அவங்க மாமியார் புதிய மருமக வந்துட்டான்னு நினைப்பாங்க. பீரோவோட சாவி கொத்த தவிர அவங்க வீட்டுல செய்யற எல்லா வேலைகளும் வீடு துடைக்கிறதுல இருந்து பூஜைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் மருமக கையில ஒப்படைச்சிருவாங்க. அப்ப இங்கிருந்து ஒரு ஆண்டவருக்கு பயப்பெற்ற பிள்ளை, ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை இப்படி ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவ கையில கொடுக்கும்போது அவ ஒரு விதமான மறுப்பும் சொல்ல முடியாததுனால ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறா. இல்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, நான் இயேசுவை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பயங்களினால அநேக பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பின்மாற்றம் ஆயிருச்சு. அப்புறம் நிறைய ஜென்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வெளியூர்களுக்கு வேலைக்கு போறதுனால ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவுல விரிசல் ஏற்பட்டதுனால பின்மாற்றம் ஆயிட்டாங்க. அதனால இந்த காரியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வர்ற பெண்களும் ஆண்களும் வாலிப பிள்ளைகள் சரியான வாழ்க்கை துணை கிடைக்கணும், கர்த்தர் நடத்தணும், கர்த்தருக்குள்ள விருப்பப்படணும்னு சொல்லிட்டு ஜெபித்து கொள்ளுங்கள். அப்புறம் நம்ம சங்கீதம் 100ஆம் அதிகாரத்துல 2-4 வசனங்கள் வரும்போது மகிழ்ச்சியோட கர்த்தர் ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை சோத்தரியுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு.
எனக்கு தெரியல, எப்பவுமே நம்ம சர்ச்சுக்கு போகும்போது இந்த வசனத்தை நினைவு கூர்ந்தவங்களா போறோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம டென்ஷனா இருந்தோம்னா, வருத்தமா இருந்தோம்னா சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கு எனக்காக பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனா எங்களுடைய ஜனங்களுடைய இப்போ முதல் தலைமுறையினர் ஆண்டவர் அவ்வளவா அறியாதவங்க, அவங்களுக்கு கிடைச்ச சுகத்தினால நிறைய பேர் சுகம் பெற்றதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய கஷ்டத்துல இருந்து விடுதலை கிடைச்சிச்சு, அதனால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால ஆயத்துக்கு திரும்ப பெற்று விசுவாசிகளா இருக்காங்க. இவங்களுடைய வழிமுறை என்னன்னா, நேரா நடந்து வருவாங்க. எங்க சர்ச்சு முன்னாடியே ஒரு அடிப்பம்ப் இருக்கு. வர வழியிலேயே எல்லாத்தையும் செப்பல் எல்லாத்தையும் கழட்டிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு வாசப்படியில ஆண்கள் அதை தொட்டு கண்ணை கும்பிட்டுட்டு வருவாங்க. பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க தலைய நெற்றிய அந்த வாசப்படியில முட்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர்ட்ட சொன்னா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இப்படி பண்ணாதீங்க, ஆண்டவர் இங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கணும், இல்ல தீதி இந்த இடம் பரிசுத்தமான இடம் அப்படின்ட்டு. அப்படி அறியாதவா இருந்தாலும் பக்தி அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனா சில சூழ்நிலைகள்ல அவங்க பின்மாற்றம் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது போல திருமண காரியத்தினால பின்மாற்றம் அடைகிறாங்க. இன்னொன்னு வெளியூர்களுக்கு வேலைக்கு போறதுனால ஆண்டவர் கூட ஒரு உறவு இல்லாதனாலயோ, அல்லது அங்க ஜெப கூட்டங்களுக்கு போறதுக்கு வசதி இல்லை. ஏன்னா இங்க உள்ளவங்க அதிக பேர் ஆந்திரா, பெங்களூர், சென்னை இப்படி வரும்போது அவங்களுக்கு மொழி பிரச்சனைனால ஜெப கூடங்களுக்கும் போக முடியறது இல்லை. அதனால பின்மாற்றம் ஆயிடுறாங்க. அடுத்தது இப்படி ஆண்டவருக்குள்ள இவ்வளவு பக்தியா வந்த போதிலும் இப்ப என்ன வரும்னா, இப்ப ரொம்ப இங்க சூடான வெப்ப காலம். அடுத்த மாசத்துல இவங்க என்ன நம்ம சொல்றோமா புரட்டாசின்ற மாதிரி இங்கேயும் சாவன்னு சொல்லுவாங்க. எந்த இறைச்சி எதையும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு வாரமும் ஏதாவது பூஜைகளோ உபவாசங்களோ அப்படி பின்பற்றிக்கிட்டே வருவாங்க. அப்போ ஒவ்வொரு பூஜைகள் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் சந்தா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம விசுவாசி சொல்லுவாங்க, நான் எந்த காசும் தரமாட்டேன், நான் எந்த பொருளும் தரமாட்டேன், ஏன்னா நான் இயேசுவை கும்பிடுறவள் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே சொல்லிடுவாங்க, உன்னை இந்த கிராமத்துல இருந்து நாங்க விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது சில நேரத்துல நாங்களுமே என்ன சொல்லுவோம்னா, நீங்க கொடுத்துருங்க அவங்க கேட்கறத அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் அதுல விடுதலை கொடுக்கறதுனால சில பேர் சந்தோஷமா இருக்காங்க, சில பேர் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, மறைமுகமா நான் பைசா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு உண்மையா இல்லாம அங்கேயும் போய் அந்த வழிபாடுகளும் செய்யறாங்க. அதனால இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக என்னன்னா, இந்த ஆண்டவருக்குள்ளேயும் வந்துட்டாங்க. இப்போ நாங்க இருக்கிற இடம் நேபாள் கிட்ட கொஞ்சம் கிட்டையான இடம். ஆனா இங்க உள்ளவங்க என்னன்னா இயேசுவோட நாமத்தை நல்லா அறிந்திருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவோட நாமத்தினால சுகம் கிடைக்குதுன்றதுனால அறிந்திருக்கிறாங்க. அதனால சிறு சிறு கூடுகைகளாக அவங்க ஜெபம் பண்றாங்க. ஆனா என்ன சரியான விதத்துல கிடையாது. அவங்களோட எண்ணமும் அவங்களுடைய வார்த்தைகளும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவது, அவரை ஆராதிக்கிறது மட்டும்தான். இயேசுவும் தேவன் தான் சொல்றாங்கன்னா இயேசுவே தேவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதனால நீ என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த பூஜை வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா நீ இயேசுவோட நாமத்தை சொல்லி நீ எது செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு தவறான உபதேசத்திற்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இந்த மாதிரி இதுல நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, நம்ம சபைக்கு வராங்க, நிறைய பேர் பேப்டிசம் எடுத்துட்டாங்க. இப்ப அவங்களெல்லாம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ சபைக்கு போறீல, நீ கிறிஸ்டியன் ஆயிட்ட, இனி எங்க பிரேயர் கொடுகைக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை விலக்கி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான மூடத்தனங்கள் அவங்க கிட்ட போய் நம்ம வசனத்தை சொல்லி கொடுத்தாலும், நம்ம நம்ம ஆண்டவர் பரிசுத்தமானவர், ஆண்டவருடைய பேரை சொல்லிட்டு போய் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு எப்படின்னா, ஆண்டவருடைய பேரை சொல்லிட்டு நீ எதை செய்தாலும் அது பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான உபதேசத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. அதனால தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்க இருந்துட்டு அப்படின்னா இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொய்யான ஆடு மேய்ப்பவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்களும் மனமாறணும், தேவனுடைய அன்பை சரியான விதத்துல அறிந்து கொண்டு சரியான விதத்துல அவங்க கிட்ட, இப்ப எங்க கிட்ட குறைவான ஆட்கள் தான் வராங்க. ஆனா அவங்கெல்லாம் பிரேயர் நடத்தினா ஒரே பிரேயர் கூட்டத்துக்கு 150 பேர் 200 பேர்னு கூடி வருவாங்க. அதனால இந்த மாதிரியான பசுத்தோல் போர்த்திய புளிய போல இருக்கிற தவறான மேய்ப்பர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க தேவனுடைய தொடுதல் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். ஜனங்களை நரகத்தை நோக்கி அல்ல, மெய்யான தேவனை நோக்கி நடத்தக்கூடிய கிருபைகள் அவர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக எங்களுடைய அன்னட்டார் பணித்தளத்துல
முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களா இருப்பதனால ஜனங்கள் வராங்க. ஆனா விதைக்கப்பட்ட நிலங்கள் ஏதாவது ஒரு சிலது நல்ல நிலமா இருக்குது. சில வேளைகள்ல நாங்க விதைக்கிற விதைகள் கற்பாறையிலையும் முற்செடிகள்லயும் உடனே விதைத்து வருது, வராங்க சர்ச்சுக்கு. ஆனாலும் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறாங்கன்றது கொஞ்சம் கடினமானதாக இருக்குது. அதனால இங்க உள்ள ஒவ்வொரு விசுவாச மக்களுக்காகவும் வருகிற ஒவ்வொரு சோதனையிலையும் அவங்க ஜெயித்து வர்றதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம கூட வசனத்துக்கு நேராக போகலாம். இந்த நேரத்துல நம்ம குடும்ப கொடுகைக்காக கூடியிருக்கிறோம். அதனால நான் குடும்பங்களை பற்றியே பேசலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நமக்கு தெரியும், பைபிள்ல வசனம் இருக்கு, ஆண்டவர் எதற்காக ஆணும் பெண்ணையும் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வசனமே சொல்லுது, பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 வசனத்துல தெளிவாக வாசிக்கிறோம். பக்தியுள்ள குடும்பம்னா என்னங்க? எப்ப பார்த்தாலும் கணவன் ஆபீஸ்க்கு போகணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், மனைவி மட்டும் போய் ஜெபம் பண்ணணும். அது பக்தியுள்ள குடும்பமா? அப்படி கிடையாது. பக்தி உள்ள குடும்பம்னா எப்படின்னா, பக்தி உள்ள கணவன், பக்தி உள்ள மனைவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் பக்தியுள்ள குடும்பம். இன்னைக்கு நாட்கள்ல பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் எல்லாம் பிஸி ஒர்க்கரா இருப்பாங்க. காலையில எழுந்திரிச்சு இது பண்ணணும், வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், ஆபீஸ் போகணும், திருப்பி வரணும். பிள்ளைகளை பெரிய ஸ்கூல்ல சேர்த்தியாச்சு. பிள்ளைங்க 4 நாள் பெரிய கிளாஸ் படிக்கிறாங்க. அதனால அவங்க கோச்சிங் போகணும், டியூஷன் போகணும், எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்புல இவங்க 2 பேரும் இவங்க வேலைகளை பார்ப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்க, வீட்டை கூட்டுவாங்க, துவைப்பாங்க, டைம் இருந்தா ஆண்டவருடைய பாதத்துல உட்காருவாங்க. இது பக்தியுள்ள குடும்பம் கிடையாது. பக்தியுள்ள கணவன், பக்தியுள்ள மனைவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் ஒரு பக்தியுள்ள குடும்பம். இன்னைக்கு நம்ம அந்த பக்தியுள்ள குடும்பமா இருக்கிறோமா, அதை பத்திதான் நம்ம தியானிக்க போறோம். பைபிள்ல யோசுவா சொல்லியிருக்காங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம அநேக தரம் பாடுவோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆனா உண்மையாக சேவிக்கிறோமா அப்படின்றது அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேள்விக்குறிதான். இன்னைக்கு அதற்கான விடையை பார்ப்போம். அது போல ஏசாயா சொல்றாங்க, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு பார்த்தோம்னா, நாங்கள் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? ஒரு பக்தி உள்ள குடும்பமா இருக்கா? பக்தியுள்ள குடும்பம்னா எப்படி? தேவனை ஆராதித்து எல்லா காரியங்களுக்காகவும் தேவனையே சார்ந்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்க்கை வாழ்றதுதான் பக்தி உள்ள குடும்பம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை வாழ்றோமா? ஸ்பிரிச்சுவல்ல எப்படி இருக்கும்? இப்போ ஒரு மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கு, ஆனா ஒரு பக்கம் மட்டும் அது ஒரு வீல் மட்டும் நிறைய போயிட்டே இருந்துச்சுன்னா சாஞ்சிடும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல எப்படி இருக்கு? வேலை கொள்ளுன்னா அது ஹஸ்பண்ட் மேல மட்டும் இருக்கு, வீட்டு வேலைகள்னா அது ஒய்ஃப் மேல மட்டும் இருக்கு, ப்ரேயர் லைஃப்னாலும் அது ஒய்ஃப் கிட்டதான் இருக்குது. சில குடும்பங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாடுல தேவன் வேதாகமத்துல அநேக குடும்பங்கள்ல சரியாக பக்தியுள்ள குடும்பங்களை அவருக்காக பயன்படுத்திருக்காரு, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக பயன்படுத்திருக்காரு. அதனால இன்னைக்கு தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் புதிய ஏற்பாட்டுல இருந்து நம்ம பார்ப்போம். இது உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டமா இருக்கலாம். நீங்க இந்த நபரை பற்றி அநேக தரம் படிச்சிருப்பீங்க, பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, நீங்களும் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு திரும்பவும் ஒரு நினைவூட்டுதலாக இந்த வசனங்களை உங்களோடு நான் ஷேர் பண்றதுல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இங்க உங்களுக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் சொன்னோடனே அந்த நபர் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, கொர்நேலியுவின் குடும்பத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். நீங்க நினைக்கலாம், கொர்நேலியோ பத்தி தெரியும், ஆனா அவங்க குடும்பத்தை பத்தி எழுதப்படவில்லையேன்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் நான் உங்களிடத்துல சில காரியங்களே, எனக்கு தெரிந்த சில காரியங்களை உங்களிடத்துல ஷேர் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முதலாவதாக 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன்
தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இதுதான் வசனம். இந்த வசனத்துல நம்ம கொர்நேலியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அவர் எப்படியா தேவ பக்தி உள்ளவனா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவரு என்னது 100க்கு அதிபதி தான். அது அவரோட வேலையா இருந்தாலும் 100க்கு அதிபதியா இருந்து அவரிடத்துல அநேக சேவகர்கள் இருந்தாங்க, அவரிடத்துல நிறைய பொண்ணு இருந்து அப்படின்னு சொல்லல. அவருடைய குணத்துல முதலாவது குணம் தேவ பக்தி உள்ளவன். அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் அவர் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம தேவனுக்கு முதல் இடத்துல கொடுக்குறோமா? எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? 30ஆம் வசனத்துல, அதே அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று. அப்படின்னா எப்பொழுதும் தேவனையே சார்ந்து தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த மனிதன், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவர். 2வது தேவ பக்தி உள்ளவர், கர்த்தரிடத்துல பக்தியா இருந்து கர்த்தருக்கே சேவை செய்தவரா இருந்தாரு. அடுத்து 3வது என்னன்னா, தன் வீட்டார் அனைவருக்கும் தேவனுக்கு நடத்தினார். முதல்ல என்னன்னா தேவனுக்கு முதலிடம் கொடுத்தாரு. 2வது தேவனுக்கு பக்தியும் பயப்படுகிறவருமா இருந்தாரு. பக்தி வேற, பயப்படுதல் வேற. பக்தின்றது எந்நேரமும் ஜெபிக்கிறது, உபவாசம் இருக்கிறது, அது பக்தி. சில பேருக்கு பேரளவு பக்தி இருக்கும். அவங்க ஜெபம் பண்றாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த அக்கா மீட்டிங் போறாங்க, நானும் மீட்டிங் போறேன். அவங்க அந்த பாஸ்டர் மீட்டிங் போறாங்க, நான் அதை விட பெரிய பாஸ்டர் மீட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி அப்படி இருக்கலாம். ஆனா பயப்படுறது என்னன்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம்? உண்மையாவே நம்ம அநேக தீர்மானங்களை பண்ணியிருப்போம். இந்த வருஷத்தோட தொடக்கத்துல நான் பைபிள் எத்தனை முறை படிப்பேன், இத்தனை மணி நேரம் நான் ப்ரேயர் பண்ணுவேன், இத்தனை மணி நேரம் நான் இவர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, தேசங்களுக்காக, இப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆனா அந்த பொருத்தனை இன்ன வரைக்கும் வருஷத்துல இப்போ 5வது மாதம் நம்ம வந்து நிக்கிறோம். அந்த பொருத்தனையில நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? எல்லாத்துலயும் கரெக்டா இருக்குமா? 10க்கு 10 வாங்குவோமா, இல்ல 10க்கு 8, இல்ல 10க்கு 1 அப்படின்னு சொல்லி நம்மளே ஆலோசனை பார்ப்போம். நம்மள சோதித்து பாக்குறதுக்கு வேற ஒருத்தவங்க தேவை கிடையாது. நம்மளே நம்ம சோதித்து பார்ப்போம். தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா? நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுல இருக்குமா, இல்ல நம்மளுடைய வேலைகளை முன்னுரிமை காட்டுறோமா, இல்ல நம்மளுடைய தாளந்துகளை முன்னுரிமை வைக்கிறோமா? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்றோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அடுத்து எப்படின்னா, ஜெபம் செய்யறதா இருந்தாரா, தேவனை ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? இன்னைக்கு நம்ம நோக்கி ஜெபம் பண்ணுகிறோமா, இல்ல அடிக்கடி ஜெபம் பண்ணுகிறோமா? நம்மளுடைய தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவும், நமக்கும் நம்மளுடைய மொபைலுக்கும், நமக்கும் மத்த ஆக்டிவிட்டிஸ்க்கும் நம்ம எப்படி இருக்கோம், அத கொஞ்சம் நம்ம சோதித்து பார்ப்போம். அடுத்து என்னன்னா, அவர் வந்து அது என்ன இருக்குன்னா, தானம், ஜனங்கள் தான தர்மங்களை செய்தார்னு இருக்கு. தேவையுள்ளவருக்கு என்ன பண்ணாரா? தான தர்மங்களை செய்தாரு. இன்னைக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல எப்படி இருக்கணும்? உண்மையா வேண்டுதல் செய்து காணிக்கை டப்பாக்குள்ள போடுறதுல நம்ம உற்சாகம் காட்டுவோம். ஆமா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், அதனால ஆனா தேவையில இருக்கிற மனுஷங்களுக்கு, தேவையில நம்ம கண்ணு முன்னாடி வருத்தப்பட்டவங்களுக்கு, இப்ப ஒருத்தவங்களுக்கு ஆபரேஷன், அவங்களுக்கு பண தேவை இருக்கு அப்படின்னும் போது நம்ம எப்படி செய்யணும்? ஒருத்தவங்களுக்கு திருமணம் செய்யணும், அவங்களுக்கு தேவை இருக்கு, அவங்க ஏழையான குடும்பம் அப்படின்னும் போது நம்ம கரங்களை அவங்கள நோக்கி நீட்டுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்து சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். நம்ம வந்து சாட்சின்னு சொல்லும் போது நம்ம அநேக நேரத்துல சபையில போய் சொல்லுவோம், சாட்சி சொல்லுவோம், கர்த்தருடைய கிருபையினால எங்களுடைய வீடு கட்டப்பட்டது. முதல்ல நாங்க ஓட்டு வீட்டுல இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு அழகான மாடி வீடு கொடுத்தாருன்னு சாட்சி சொல்லுவோம். கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய மகன் 10ஆம் வகுப்பு தெரியல முதல் மதிப்பெண் பெற்றார். கர்த்தர் நமக்கு செய்தது சாட்சிகளாக சொல்றோம், அது நல்லதுதான்.
ஆனா கர்த்தருக்கு நம்ம சாட்சியா எப்படி இருக்கிறோம்? நமக்கு கொடுத்த கர்த்தர் நம்மிடத்துல திரும்பி கேட்கறது என்னன்னா பொன்னையும் பொருளையும் கிடையாது. நம்ம அவருக்கு உபயோகிக்கிறதுக்கு சரியான பாத்திரமா இருக்கணும்னு தான் அவரு கேட்கிறாரு. நம்மளோட அவைலபிலிட்டி தான் அவருக்கு தேவை. ஆண்டவரே ஏதோ நான் இருக்கிறேன், என்கிட்ட என்ன இல்ல, என்கிட்ட வீடு இல்லப்பா, என்கிட்ட தாளந்து இல்லப்பா, எனக்கு இப்படி பேச தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, ஆனா நான் ஜீரோவா இருந்தாலும் உங்க கரத்துல இருக்க விரும்புறேன், என்னை உபயோகப்படுத்துங்க இப்படின்றவங்களுக்கு தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஆண்டவருக்காக நம்மளுடைய சாட்சி. ஆண்டவர் நமக்கு சாட்சி சொல்றது எவ்வளவு நன்மைகளை செய்து கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் நிறைவேற்றுறாரு. மனசுல நினைக்கிறதுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் கொண்டு வந்து அது எங்க இருந்தாலும் சரி நமக்காக தேடி கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. ஆனா நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எப்படி சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்? கடைசியாக அவர் எப்படி இருந்தாருன்னா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. யாருக்கிடத்தையும் சண்டை சத்திரவோ போட்டி பொறாமையோ எரிச்சலோ அல்ல மற்ற பாவமான காரியங்களோ இல்லாம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாரு. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்க இங்க எல்லாரும் குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், குடும்ப தலைவிகளாக இருக்கலாம், அல்லது கற்றுக் கொடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம். என்னையும் சேர்த்து கொண்டுதான் இந்த வசனத்துக்கு முன்பாக நம்மள நிறுத்தி பார்ப்போம். தவறாக நினைக்க வேண்டாம், இது ஆண்களுக்கு பொருநேலியும் ஆண், இதனால இது ஆண்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது. வசனம் எல்லாருக்கும் தான். அதனால நம்ம பொருநேலியோடு நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கிறோமா? தேவனுக்கு முன்பாக பக்தியும் பயப்படுகிறவருமா இருக்கிறோமா? நம்மளுடைய வீட்டார் அனைவரையும் தேவனுக்கு முன்பாக நடத்துவோமா? வீட்டார் அனைவரையும்னா கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமியார் இருந்தா மாமனார் இருந்தா அவர்களையும் சேர்த்து நடத்துகிறோமா? சில வீடுகள்ல குடும்ப பிரேயர் பண்ணலாம், வாங்க உட்காருங்க அப்படின்னு கூட்டிட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குப்பா நாங்க வரல. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எனக்கு டயர்டா இருக்கு, நீங்க எல்லாம் பண்ணுங்க, நாளைக்கு நான் வரேன். இங்க அப்படி எதுவும் இல்ல. தன் வீட்டார் அனைவரையும் தேவன் நேராக நடத்தினார். இங்க என்னன்னா பொர்நேலியோட மனைவி பேரோ பிள்ளைகள் பேரோ சொல்லப்படவில்லை. இருந்தாலும் வீட்டார் அனைவரும்னா வீடுனா இது இவங்க எல்லாரும் இருக்கிறதா வீடு. அவர் தனியா இருந்திருந்தா வீட்டார் அனைவரையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவரை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. வீட்டார் அனைவரும்னா எல்லாரையும் சேர்த்து தேவனுக்கு நேராக நடத்தினார். நம்ம அப்படி நடத்துறோமா? பிள்ளைங்க அப்படி காரணம் சொன்னா சரிப்பா நீ படிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு தான் நம்மளோட பதில் இருக்கும். ஆனா இவ்வளவு குணாதிசயங்கள் அவர் இடத்துல இருந்ததுனாலதான் இவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமான குணங்கள் எல்லாவற்றிலும் தேவனை. ஆனா இவரு இயேசுவை அறிந்தவர் கிடையாது. இருந்தாலும் தேவனில இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்ததுனாலதான் என்ன பண்ணாங்க, அவரை தேடி தேவனுடைய தூதர் அவர் ரூமுக்கு வந்தார். இவரு தேடி போக அவர் தேடி தேவ தூதனானவர் வந்தாரு. இன்னைக்கு நம்மளிடத்துல இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது தேவ தூதர் நம்மை நோக்கியும் வர ஆயத்தமா இருக்கிறார். பொர்நேலியை மட்டும்தான் பார்த்து போவாங்க அப்படி கிடையாது. தேவன் இன்னைக்கும் காத்துட்டு இருக்காரு. யாராவது என்னுடைய வேலை செய்ய ஆயத்தமா ஏதாவது வகையிலையும். இங்க பொர்நேலியோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் போய் அவர் தேசத்தை விட்டோ அல்லது அவருடைய பக்கத்து ஊருக்கு போய் சுவிசேஷம் செல்ல போகவில்லை. அவர்கிட்ட என்ன இருந்ததோ அதை அவர் நல்லபடியா செஞ்சு முடிச்சாரு. இல்லாதத இல்ல நான் போய் அதெல்லாம் செய்வேன், நாங்க போய் மிஷினரியா இருப்பேன், இல்ல அவரால் இயன்றது எதுவோ அவரிடத்துல எது இருந்ததோ நல்லபடியாக செஞ்சார். தேவ தூதனை என்ன பண்ணாரு, அவருடைய ரூமுக்கு அனுப்பிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தேவனிடத்துல பக்தியா இருந்தாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? தேவனிடத்துல அவ்வளோ பக்தியுள்ளவங்களா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம பரிசோதனை செய்து பார்க்கலாம். கொர்நேலியோட அந்த பக்தியான வாழ்க்கையினால என்ன நடந்தது அதை நம்ம பார்த்தோம்னா அந்த அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து படிச்சோம்னா தெரியும். அவருடைய அந்த பக்தியினால என்ன நடந்ததுன்னா தேவதூதர் வந்தாரு, அவர் சொல்றாரு உன்னுடைய விண்ணப்பங்களும் ஆண்டவர் சமூகத்துல நின்னுச்சு அப்படின்ட்டு. அதன் வழியா என்ன பண்ணாங்க, தேவன் அவரை பயன்படுத்த விரும்பினார். எதனால? இந்த குணங்கள்லாம் இருந்தனால. அவருடைய குடும்பம்
தேவன் பயன்படுத்துவதற்கு தகுதியானதாக இருந்தது. பக்தி உள்ள கணவன், பக்தி உள்ள மனைவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். இன்னைக்கும் கர்த்தர் அதே நோக்கத்தை தான் தேடிட்டு இருக்காரு. குடும்பங்கள் தென்படுமா எனக்காக பயன்படுறதுக்கு. தேவன் அவரை பயன்படுத்த விரும்பினாரு. எப்படி பயன்படுத்தினாருன்னு சொல்லி நம்ம அங்க பார்ப்போம். தேவ தூதனை ஃபர்ஸ்ட் அவர் வீட்டுக்கே அனுப்பி வைத்தாரு. அப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அங்க என்னாச்சுன்னா தேவ தூதன் வந்து போனதுக்கு அப்புறமும் அவங்க போய் பேதுருவை வந்து அணுகுறாங்க. நாங்க எங்க போகணும், எப்படி போகணும், சரியான வழிநடத்துதல் கிடைத்தது. அலமோதுற மாதிரி கிடையாது. தேவனிடத்துல தெளிவான வழிநடத்துதல் அவளுக்கு கிடைச்சது. எந்த தெருவுக்கு போகணும், எப்படி போகணும், யாருடைய வீட்டுல எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க என்ன ஆகுதுன்னா அவங்க போய் பேதுருவை பார்த்து நடந்த எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. கர்த்தர் அதுக்கு முன்பாக பேதுருவையும் ஆயத்தம் பண்ணி இருந்தாரு. இப்படி வந்து புறஜாதிகள் மத்தியில பிரசங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க வந்து அப்ப பேதுருவும் அவங்களோடு கூட எழுந்து போறாரு. எழுந்து போனதுக்கு அப்புறம் என்னாச்சு, அவங்க வந்து யாருன்னு கேட்டோம்னா அவங்க வந்து உடனே அவர் யாரு, என்ன குணம் உள்ளவரு அப்படின்னு சொல்லிட்டு கொர்நேலியுவை பத்தி தெளிவா சொல்றாங்க. அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 10:22 பார்த்தோம்னா, அவர் நீதிமானும் தேவருக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லோராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலி என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். கர்த்தரால கட்டளை பெற்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு பேதுருவும் போறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, தான் மட்டும் என்னுடைய குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கல. அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் மட்டும் ரெடியா இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய உறவின் முறையா தன்னுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சுவிசேஷத்தை கேட்கணும்னு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நீங்க ப்ரேயர் பண்ணோம்னா ஸ்பெஷலா எனக்குள்ளது எனக்கு மட்டும்தான், எனக்கு தீர்க்க தரிசனம் வந்தா, எங்க குடும்பத்துக்கு தீர்க்க தரிசனம் வந்தா அது சஸ்பென்ஸா இருக்கணும், சீக்ரெட்டா இருக்கணும், வெளியவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இவரு என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காரு. அதனால இன்னைக்கு என்னாச்சுன்னா, அவர் ஒருத்தவர் பலருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் இருந்தாங்க. அவங்க வசனத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு என்னாச்சுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைச்சிச்சு. அதனால என்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவரா இருக்கிறோம்? அங்க வசனத்துல பாத்தீங்கன்னா பேதுரு வந்து சொல்ல தொடங்கினா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று வசனத்தை பிரசங்கிக்க தொடங்கினாரு. வசனத்தை பிரசங்கிக்க தொடங்கும் போதே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, வசனத்தை கேட்டவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. அந்த மாதிரியாக இன்னைக்கு நம்மளும் இந்த குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் கொண்டிருந்தோம்னா கர்த்தரால நம்ம குடும்பமும் கர்த்தருக்கு பயன்படுத்த முடியும். இங்க வந்து நான் சொன்னது முதல்ல சொன்னது போலதான், என்னது அவங்க மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ எழுதப்படல. ஆனா 24ஆம் வசனத்துல நம்ம வாசம்னா அங்க என்ன இருக்குன்னா, அவருடைய உறவின் முறை நண்பர்கள் எல்லாரும் வசனத்தை கேட்பதற்காக காத்திருந்தாங்க. நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முறைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன கேதரிங் கெட் டுகெதர் வைப்போம். அதுல எப்படி இருக்கும்னா, நமக்கு தெரிந்த நபர்களை மட்டும்தான் வைப்போம். நமக்கு தெரிஞ்சவங்கள ஏற்கனவே வசனத்தை கேட்டவங்களுக்கே திரும்பி திரும்பி பிரசங்கம் பண்ணணும்னு தான் நினைப்போம். இங்க இவரு என்ன பண்றாருன்னா, வசனமே தெரியாத அநேகரை வந்து என்ன பண்றாருன்னா, வசனத்தை கேட்க அவர் வந்து முன்னமே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டாரு. நாளைக்கு அவர் வரப்போறாருன்னா இன்னைக்கே எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுட்டாரு. அதுதான் ஆயத்தப்படுத்துறது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? நம்ம மத்தவங்களுக்காக சுவிசேஷம் சொல்றதுல நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய சாட்சி மத்தவங்களுக்கு முன்பாக அவர் நல்லவர் என்று எல்லாராலும் சொல்லப்பட்டாராம். இன்னைக்கு நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்குது? நம்ம நம்மளுடைய சாட்சி நம்ம கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை குறித்து நல்லவங்கன்னு சொல்லலாம். நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா தேவனுடைய கிருபை
தேவன் ஜனங்கள் மீது கொண்ட தயவு என்னைக்குமே மாறாதது. நான் சொன்னது போல நாங்க இருக்கிற இடம் வந்து நிறைய ஜனங்கள் இருக்காங்க. ஆனா அறியாமையும் மூட நம்பிக்கைகளும் அவ்வளவு நிறைந்து இருக்கு. சர்ச்சுக்கு முன்னாடியே நடந்து போற தொலைவு 10 ஸ்டெப் எடுத்து வச்ச ஒரு விசுவாசி வீடு. ஞானஸ்நானம் எடுத்தவங்கதான். ஏதோ முதுகுல சுருக்கு பிடிச்சிருச்சு. ஆனா அவங்க என்னன்னா கூட்டம் சர்ச்சுல கூட்டமா இருந்துச்சுன்னா வருவாங்க. கூட்டம் இல்லைன்னா வரமாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க என்னது அவங்க கார்டன்லயே இருக்காங்க. விவசாயம் செய்யறவங்க. அவங்க கல்யாணவங்கதான். ஹஸ்பண்ட் கிடையாது. பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அது செய்வாங்க. அவங்களுக்கு முதுகுல சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஆனா ஜெபம் பண்ணல. நேத்து வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன் தீதி. என்ன மந்திரம் பண்ணணுமோ என்ன போட்டு நீவியாச்சு. யார்கிட்டயாவது போய் மந்திரிக்கணும், என்னென்ன விதத்துல மந்திரிக்கணுமோ 4-5 விதத்துல மந்திரிச்சியும் பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் சரியாகல. இத்தனைக்கும் அவங்க ஒரு விசுவாசி. நான் அப்ப அவங்ககிட்ட சொன்னேன், இவ்வளவு பண்ணிருக்கீங்களே, ஏன் ஒரு நாள் கூட எங்களிடத்துல சொல்ல எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான அவங்க ஆண்டவருக்குள்ள வந்தாலும் அவங்களுடைய மூட நம்பிக்கை வந்து மாற மாட்டேங்குது. ஏதாவது தொடர்ந்து அவங்க குழந்தை பருவத்துல இருந்து ஒரு காரியத்தை செய்து வரும்போது திடீர்னு ஆண்டவர்களை வந்துட்டு அவங்களுடைய சுவாபம் மாற மாட்டேங்குது. இப்படி நிறைய பேர் அநேகர் இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்துறதுக்கு நிறைய பேர் வேணும். இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் நம்ம கிட்ட பொண்ணையும் பொருளையும் எதிர்பார்க்கல, கேட்கவும் இல்லை. அளவில்லாம நமக்கு கொடுத்துட்டாரு. அது இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவரு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, நம்ம அவருக்காக பயன்படணும். அவருடைய நாமத்தை சொல்லணும். அவருக்காக ஓடணும். அவருக்காக அநேக விழுந்து கிடக்கிறவங்களை எழுப்பணும். விழுந்து கிடக்கிறவங்க 2 விதத்துல உண்டு. ஒண்ணு பாவத்துல விழுந்து கிடக்கிறவங்கள தேவனுக்காக எழுப்பணும். இன்னொன்னு பிசிக்கலா எவ்வளவு எளிமையா இருக்காங்களோ அவங்கள தேவனுடைய நாமத்துல எழுப்பணும். நம்ம கொர்நேலியை பத்தி தியானிப்போம். என்னுடைய குடும்பம் பக்தியான குடும்பமா, நம்மளுடைய குட்டி பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க எல்லாரும் சரியான உறவுல இருக்காங்களா? நம்ம வீட்டு அனைவரையும் ஆண்டோருக்காக ஆயத்தப்படுத்திட்டோமா? யோசிப்போம். தேவை உள்ளவங்களுக்கு நம்ம கரங்களை நீட்டுறோமா? கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றோமா? கர்த்தருக்காக நாம என்ன செய்கிறோம்? ஒரு நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வசனத்துக்கு நம்ம கொடுப்போம்.